ஏற்பட்ட தீ விபத்து ஆம்னி பேருந்தில் நிகழ்ந்திருக்கிறது. இதில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், இந்த தீ விபத்து எப்படி நேர்ந்தது? வினயா, பெங்களூரிலிருந்து 42 பயணிகளை ஏற்றிக்கொண்டு வால்வோ பேருந்து ஒன்று ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து இன்று அதிகாலை ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் இன்ஜின் பகுதியிலிருந்து திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. வேகமாக பேருந்து சென்று கொண்டிருந்த நிலையில் தீயும் அதே போல் வேகமாக பேருந்து முழுவதும் திடீரென்று பரவி பேருந்து முழுவதுமாக பற்றி எரிய துவங்கியது. அப்போது பயணிகள் அனைவரும் பேருந்தில் தூங்கிக் கொண்டிருந்தனர். ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோர் மட்டுமே விழித்துக் கொண்டிருந்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அனைவரும் திகைத்து போயிருந்தனர். பேருந்தில் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகளும் விழித்து எழுந்த நிலையில் பேருந்து முழுவதுமாக பற்றி எரிந்து அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பேருந்தில் இருந்த 42 பயணிகளில் 12 பயணிகள் மட்டும் பேருந்தின் அவசர கால வழியை உடைத்துக் கொண்டு அதிலிருந்து குதித்து வெளியேறி உயிர் தப்பினர். மற்ற அனைவரும் பேருந்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களில் சுமார் 25 பேர் இறந்து விட்டதாக, உயிரோடு எரிந்து சாம்பலாகி இறந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. மற்றவர்கள் நிலை என்ன என்று தெரியவில்லை. இதற்கிடையே இது பற்றி தகவல் அறிந்த அங்கு வந்து சேர்ந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் ஆகியோர் பேருந்தில் எரிந்து கொண்டிருந்த தீயை கட்டுப்படுத்தி அணைத்து விட்டனர். தற்போது பேருந்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஒரு பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 25க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பேருந்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை உடனடியாக மீட்குமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அபிநயா, ஆந்திர பிரதேசத்தில் ஆம்னி பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலர் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.